Hello guys, this video is sponsored by BioMote mobile app. ஓ சொன்னா இல்லையா, நம்மளுக்கு எது தேவையோ அது தவிர மற்றது எல்லாமே கொடுத்துருவான். எனக்கு என்னது உட்பேக்கர் ஸ்கின்னு தேவையே இல்லை. நான் உட்பேக்கர் ஸ்கின்னு நம்மகிட்ட வந்து இல்லை, பரவாயில்ல கொடுத்துட்டான். அதே மாதிரி தான் டபுள் பிளேட் ஸ்கின்னே இல்லை. டபுள் பிளேட் என்னடா பர்மனெண்ட் கொடுத்துட்டான், சூப்பரு. ஃப்ரெண்ட் அவங்களோடைய என் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரில் புது ஈவெண்ட்டில் இது சொல்லப்போனால் பழைய ஈவெண்ட் தான். நம்ம MP40 போக்கர் MP40 வந்து ரிட்டர்ன் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 இன்குபேட்டர் கன்று வந்து ரிட்டர்ன் பேக் வந்துச்சு MP40. அது கூட வந்து ராயல் ஃப்ளாஷ்னு ஓல்டு MP40 தான். போக்கரோட சேம் பவர் தான். இதில் வந்து அக்யூரசி மைனஸு, இது வந்து ரேஞ்ச் மைனஸு, அவள் தான் வித்தியாசம். மிச்சதெல்லாம் ஒரே பவரு. நம்ம வந்து எல்லோ கலர் போக்கர் வச்சுருக்கோம், ஆனால் வந்து இந்த கலர் போக்கர் இல்லை. நம்மகிட்ட வந்து 1400 டைமண்ட் தான் இருக்குது. அந்த ஸ்டோருக்குள்ளே வந்து பார்த்தா எல்லாமே 200 டோக்கன் இருந்தால் மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த 200 டோக்கன்னா எவ்வளோ டைமண்ட் ஆகும், இந்த ஈவெண்ட்டு மொத்தத்தையும் நம்ம முடியுது எவ்வளோ டைமண்ட் ஆகும், நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்பின் பண்ணியும் காட்டுறேன். நம்ம சேனலுக்கு புதுவாலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ரெடீம் கோடு எடுத்துடலாம். மறக்காமல் அந்த ரெடீம் கோடு எடுக்கிற சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ப்ரோ நான் வந்து ரெடீம் கோடு எடுத்துட்டேன்னு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோக்கு வந்து எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு நான் பார்க்குறேன். ஒரு 1K வேணாம், ஒரு 500 லைக் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட UIDயை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுலேருந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் வந்து நான் வந்து ரெடீம் கோடு வந்து ஷேர் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஒரே ஒரு நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்த்தா வச்சுக்கோங்க, ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் அந்த ரெடீம் கோடு வச்சு டாப்அப் பண்ண முடியும். மற்ற சப்ஸ்கிரைபருக்கு வந்து காமனாக வந்து இது மாதிரி தான் கிவ்வே கொடுக்க முடியும். நீங்கள் உங்கள் UID வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணிட்டு போயிருங்க. அதுலேருந்து ஒரு லக்கி சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரெடீம் கோடை வந்து ஷேர் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் புதுவாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக்கை மட்டும் தட்டி விட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க ஸ்பின் பண்ணுவோம். கைஸ், ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா, கிளியர் கிளாஸு இப்போ வந்து நிறைய செட்டிங்ஸ்லாம் மாற்றிட்டாங்களோ. கிளியர் கிளாஸ் போன உடனே இருக்குமே, நிறைய செட்டிங்ஸ் மாற்றிருக்காங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு கிளியர் கிளாஸை கொடுத்துட்டு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த MP40 சுற்றுறதுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 4000 டைமண்ட் ஆகும். ஓகே, ஒரு கன்று கடிக்கிறதுக்கு வந்து 3500 டைமண்ட் ஆகும். ஒரு கன்று நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா இன்னொரு கன்னும் எடுத்துடலாம். ஓகேவா, இந்த ஸ்டோரில் வந்து இன்னொரு கன்னும் எடுத்துடலாம். முதல்ல 2 கன்று நீங்கள் எடுக்கிறதுக்கு 3500 டைமண்ட் ஆகும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து MP40 ஸ்கின்னே இல்லைன்னா நீங்கள் வேணால் ஸ்பின் பண்ணுங்கள். இந்த போக்கர் எல்லோ கலர் போக்கர் MP40 வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த MP40க்கு இது வந்து ஆசைப்படாதீங்க. இந்த MP40 வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லோ கலர் போக்கருக்கு MP40க்கு ஆசைப்படாதீங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே பவர் தான். ஜஸ்ட்டு இது அக்யூரசி மைனஸு, இது வந்து ரேஞ்ச் தான் மைனஸு, அவள் தான் வித்தியாசம். மற்ற எல்லாமே ஒரே தான். இங்கே பாருங்க, கேரண்டி வந்து ஸ்பின் வந்து 200 ஸ்பின்னு தேவைப்படுது. அதனால் வேறு எதுக்கும் ஆசைப்படாதீங்க. அவள் தான் சொல்லுவேன். நான் இந்த MP40க்கு வந்து நான் வந்து ஸ்பின் பண்ண போகிறதில்ல. எதுக்கு ஸ்பின் பண்ண போகிறோன்னா, ஈவோ வேலெட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஈவோ வேலெட்டு ஸ்பின் பண்ணி A94 தான் கொடுத்தான். திரும்பி ஒரு ஸ்பின்னு ஒன்று போட போகிறோம். நம்மளுக்கு வந்து என்ன தேவைன்னா, நான் வந்து என்ன தேவைன்னு நான் அந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த ஃப்ரீ ஃபயர்க்காக நான் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அது கொடுக்காம மற்றதெல்லாம் கொடுக்குறான். அதனால நம்மளுக்கு என்ன தேவைன்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். வாங்க ஃபஸ்ட்டு ஸ்பின் ஒன்று தட்டி விடுவோம். எப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சா, சும்மா பேசியே நான் வந்து 4 நிமிஷம் ஓட்டிட்டேன். வாங்க ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே கொடுக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சது
இதுவரை எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் வந்து ஈவோவில் கன்று கொடுத்தது சரித்திரமே இல்லை. நல்ல வேளை ஈவோ அந்த இதாவது கொடுத்தானே பாக்ஸ் வச்சா 1-2 கிடைக்கும். சரி வாங்க இன்னும் ஒரு 10 போடுவோம். கரெக்டாக 1000 டைமண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு ஈவோ வேலைட்ட கொடுத்துருவான். சப்போஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு நம்மளை சோழியை முடிக்கும் வாய்ப்பு இருக்குது. இருங்க திரும்பி நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். வெளியே போயிட்டு திரும்பி உள்ளே வருவோம். ஓகே, நம்மளுக்கு இது கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு நான் இல்லை சொல்லலை. இந்த ஈவெண்ட் முடித்தோடனே நான் வந்து எதுக்கு ஆசைப்பட்டு நான் இந்த ஈவோ வேலைட்டை நான் ஸ்பின் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஐயோ கொடுக்க மாட்டானே, கடைசி ஸ்பின்னில் தான் கொடுப்பான். நான் ஃப்ரீ ஃபயர்காரன் ஓலுக்காரன் அப்படி தான் பண்ணுவான். ஃப்ரீ ஃபயர் அது மாதிரி தான் வச்சுருக்கான். நேற்று தான் டாப் அப் பண்ணேன். மொத்தத்தையும் உருவ போகிறான். அவள்தான் முடிந்து விட்டது. இப்பயாவது கொடுங்களாண்டா. ஓஹோ, கடைசி ஸ்பின் கைஸ். அவள்தான் எல்லா குலசாமியும் கும்பிட்டு லாஸ்ட்டு ஸ்பின். சுத்தா போகிறான். கொடுக்க மாட்டானா? ஐயோ இதுக்குள்ளே போகிறோம் பார்த்தீங்களா? ஐயோ வேலட்டு நம்மளுக்கு இதான் தேவை. இது மட்டும் கொடுத்துருங்கடா. டேய் ரொம்ப நாளாக ஆசை பண்ணி ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கேன். இது மட்டும் கொடுத்துருங்க, எனக்கு போதும். இது மட்டும் கொடுத்துருங்க ப்ரோ. சொன்னா இல்லையா, நம்மளுக்கு எது தேவையோ அது தவிர மற்றது எல்லாமே கொடுத்துருவான். எனக்கு என்னது உட்பேக்கர் ஸ்கின்னு தேவையே இல்லை. நான் உட்பேக்கர் ஸ்கின்னு நம்மகிட்ட வந்து இல்லை. பரவாயில்ல கொடுத்துட்டான். சரி ஓகே, அவ்வளோதான். இது மட்டும் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன்னா. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த பேராஃபுல் ஸ்கின் நமக்கு தேவை. ஏன்னா நம்மகிட்ட பேராஃபுல் ஸ்கின்னே இல்லை. இல்லைங்க, உட்பேக்கர் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். உட்பேக்கரு ஸ்கின்னு நல்லா தான்ப்பா இருக்குது. சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ். ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒர்த்தான ஸ்கின்னு தான். இன்னும் நம்மகிட்ட ஒரு 400 டைமண்ட் இருக்குது. 400 டைமண்டில் வந்து ஸ்பின் பண்ணலாம். இருங்க ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவோம். இதெல்லாம் எதுக்கு? இது வந்து A94க்கு 2 பாக்ஸு. இது வந்து பேராஃபுல் ஸ்கின்னே இல்லை. பேராஃபுல் இது மட்டும் கொடுத்துருக்கான் டோக்கனு. இது வந்து டபுள் புல்லட்டு. அதே மாதிரி தான் டபுள் புல்லட் ஸ்கின்னே இல்லை. டபுள் புல்லட் என்னடா பர்மனெண்ட் கொடுத்துட்டான். சூப்பரு, பர்மனெண்ட் கொடுத்து விட்டான் நம்மளுக்கு. இருங்க அவ்வளோதான். ஏகேயும் சுற்றியாச்சு. ஏகே 46 லக்கில் கிடக்குது. அவ்வளோதான் கைஸ். இருங்க இன்னும் நம்மகிட்ட வந்து 377 டைமண்ட் இருக்குது. இன்னும் ஒரு ஸ்பின்னு போடலாம். நான் இன்னும் ஒரு 1000 டைமண்ட் வந்தோடனே திரும்பி நான் இந்த ஈவெண்ட்டை கண்டினியூ பண்ணுறேன். நம்மளுக்கு இந்த பேராஃபுல்லை கடைசி ஒரு எடுத்தே ஆகணும். நல்ல வேலை கொடுத்த கண்ணே கொடுக்கல. நம்மளுக்கு உட்பேக்கரே கொடுக்கல. வேறு கன் தான் கொடுத்துருக்கோம். அதில் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுவாக எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. இன்னும் ஒரு 8 டோக்கன்ஸ் வச்சுக்கோங்க. இது பண்ணலாம். ஆனால் லெவல் 4னா வச்சுக்கோங்க, டபுள் டேமேஜி. சரி நம்ம பொறுமையாகவே மேக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸில் லெவல் 4 பொறுமையாகவே நம்ம பண்ணிக்கலாம். இதோட நான் வீடியோ முடிச்சிக்கிறேன். நாளைக்கு எதாவது நல்ல கண்டென்ட்டு நல்ல ஈவெண்ட் வந்துச்சு வச்சுக்கோங்க, சுற்றி வீடியோ போடுறேன். பை பாய்.